வணக்கம். என் பெயர் சந்திரசேகரன். மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் சேர்ந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக தான் இருந்தேன். மேனுஃபேக்சரிங் துறையில் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவன். பல கிராமங்களில் செல்லும்போது குடிக்கத்த குடிநீரும் நல்ல கழிப்பறையும் இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தினால் ஒரு உத்வேகத்தில் இதை ஆரம்பித்தேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உத்வேகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற திட்டத்தில் முதலில் 200 ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் நுழைந்த ஒருவரில் நானும் ஒருவன் என்ற பெருமை எனக்கு உண்டு. அந்த திட்டத்தில் மிக அரிய பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் எம்எஸ்எம்இ ஆஃபீஸோ இல்லை டிஐசி ஆஃபீஸோ போகாமல் அப்படியே மின்னஞ்சல் மூலமாகவோ இல்லை நேரடியாகவே இன்டர்நெட் மூலமாகவோ பதிந்து ஆவணங்களை நாம் பெற்றுக்கொண்டு எம்எஸ்எம்இ இம்மீடியட்டாக நம்ம ஒரு தொழிலை துவங்குவதற்கான எல்லா ஊக்குவிப்புகளும் அந்த ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் இருந்தன. மிகவும் உற்சாகமான ஒரு திட்டம். அதே போல் ஃபிக்கி நான் போய் அது மெம்பராக சேர்ந்து ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம். பிஸ்னஸ் என்றால் என்னவென்று தெரியாது. இந்த திட்டத்தின் மூலம் நான் பிஸ்னஸ் எப்படி செய்வது என்ன என்றெல்லாம் கற்றுக்கொண்டேன். நான் இந்த மின்சாரம் இல்லாத குடிநீர் வடிகட்டி அதை நான் கண்டுபிடித்தேன். இதையும் மத்திய ஆராய்ச்சி கழகமான சிஎஸ்ஐஆர் ஐஐஎம்டி புவனேஸ்வரில் இருக்கும் நிறுவனத்தின் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பை நான் எடுத்து அதை பல் மடங்காக பெருக்கும் ஒரு வழியினை கண்டுபிடித்து ஏறத்தாழ 4 லட்சம் மக்களுக்கு, இந்திய ஏழை எளிய மக்களுக்கு, கடைக்கோடியில் இருக்கும் மக்களுக்கு குடிநீர் வடிகட்டியாக கொடுக்கிறேன். முக்கிய அம்சம் என்னவென்றால் இது எல்லாவற்றிலுமே மத்திய அரசின் பங்கு மிகவும் முக்கியமானது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அப்புறம் பிளாஸ்டிக் அந்த பாடி 100% ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் பண்ணது. நானும் சிப்பட்டில் படித்த ஒரு முன்னாள் மாணவர் என்ற பெருமையுடன் சிப்பட் இந்த 3 மத்திய அரசின் நிறுவனங்களோடு ஒருங்கிணைத்து அவங்களோட கொலாபரேஷனில் இந்த ப்ராடக்டை பண்ணியிருக்கேங்கிற பெருமை. ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் சொல்கிறதுக்கு இந்த பொருள் நிச்சயமாக பொருந்தும். எளிய மக்களை நன்றாக ஒரு விஞ்ஞானம் சார்ந்த ஒரு பொருள் போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் ஆத்ம நிர்பார் பாரத். எல்லாமே நாம் இந்தியாவில் செய்ய வேண்டும், இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கோடு நம்ம பாரத பிரதமர் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வாட்டர் ஃபில்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்தோ ஜப்பான்லேருந்தோ இல்லைனா பல நாட்கள்லேருந்து இங்கே அந்த மெம்பரேனை பண்ணி விற்கிறாங்க. சுற்றுப்புற சூழல் அவர் ஸ்வச் பாரத் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ சுற்றுப்புற சூழல் பார்த்திங்கன்னா இந்த மெம்பரேன் நம்ம தூக்கி எறிகிறப்ப அது பிளாஸ்டிக் பாலிமர் பொருள் சீக்கிரமாக கெட்டு போகாது, பூமியை மறுசுழற்சி செய்ய இயலாது. ஸோ அந்த பொருள் நிறைய சேர்ந்துக்கிட்டே போகுது. அதே மாதிரி 50 விழுக்காடு தண்ணீர் விரயமாகிறது, மின்சாரமும் செலவாகிறது. இந்த 3ஐயும் குறைக்க வேண்டும் என்றால் மின்சாரம் இல்லாத, தண்ணீர் விரயமாகாத, கெமிக்கல் ஏதும் சேராத இயற்கை பொருளான களிமண் வடிகட்டியுடன் சேர்ந்த இந்த வடிகட்டியை நான் தயாரித்திருக்கின்றால் அதன் மத்திய அரசின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும், அவர்கள் ஊக்குவிப்பு. ஏனென்றால் ஒரு தனியார் செய்யக்கூடிய ஒரு பொருளில் அரசு முத்திரைகள் வருவது என்பது மிக கடினமான விஷயம். ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சிஎஸ்ஐஆர், சிப்பெட் இந்த 3 நிறுவனங்களின் லோகோ என்னுடைய வாட்டர் பியூரிஃபையர் வருகிறது என்றால் அவர்கள் கொடுத்த ஊக்குவிப்பும் மத்திய அரசின் இந்த பங்களிப்பும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. பார்த்தால் ஏழை எளிய மக்களுக்கு இது அரசு அங்கீகரிக்கப்பட்ட பொருளாகுது. ஸோ மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், இந்த நட்சத்திரங்களோ இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ்மேனை வச்சு நம்மெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குடிநீர் வடிகட்டி. சிறு என்ஜிஓ, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாகத்தான் இந்த பொருளை கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். முக்கியமான பங்களிப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் வெள்ளம், கேரளா வெள்ளம், சென்னை வெள்ளத்தின் போது ஆர்ஓ மிஷின் நம்ம ஆன் பண்ணியிருந்தோம்னா எலக்ட்ரிசிட்டியில் எல்லாம் எலக்ட்ரிக்யூட் ஆகி மக்களுக்கு பெரும் சேதாரம் ஆகிட்டிருக்கும். அதை தவிர்ப்பதற்கு இந்த வாட்டர் ஃபில்டர்கள் மிகவும் முக்கியமாக இருந்திருக்கின்றது. கார்கில் வாகா பார்டரில் பிஎஸ்எஃப் ஜவானுக்கு 200 லிட்டர் நாங்கள் அதே மாதிரி அந்த காமோஃப்ளேஜ் பண்ணி அந்த க்ரீன் கலர்லேயே கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 4 லட்சம் மக்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் என்றால் குடிநீர் எப்படி இருக்கிறது என்று தெரியாதவர்கள், அதன் தரம் தெரியாதவர்கள், குடிக்க லாயக்கா என்று தெரியாத மக்களுக்கு அதை பற்றி நாம் பங்களித்து அவங்க கல்வி அறிவூட்டி
குடிநீர் என்றால் இப்படி இருக்க வேண்டும், போர்ட்டபிலிட்டி ஆஃப் வாட்டர் சொல்லுவாங்க, ஐஎஸ் 10,500 அந்த ஸ்டாண்டர்ட் படி என்னென்னலாம் தரம் நிர்ணயிக்கணுமோ பிரிக்கணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து கூட்டி அந்த என்ஜிஓக்கள் மூலமாக அதை கொண்டு போய் கடைநிலை மக்களுக்கு சேர்த்திருக்கிறோம். பல நிறுவனங்களின் பொருட்களை வாங்காமல், இறக்குமதி செய்யப்பட்ட குடிநீர் வடிகட்டிகளை வாங்காமல் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுயமாக தயாரிக்கப்பட்ட இந்த குடிநீர் வடிகட்டிகளை வாங்கி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இதை சேவை புரிந்திருக்கிறார்கள். ஸோ இந்த பங்களிப்புக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கத்திற்கும் அவர் மத்திய அமைச்சர்களுக்கும் ஜல்சக்தி நிர்மான் அதுவும் முக்கியமான திட்டம். ஹர் கர் ஜல் என்ற திட்டம், வீட்டுக்கு வீடு குடிநீர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டமும் இருக்கிறது. ஆனால் மலைவாழ் பிரதேசங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பைப்லைன்லாம் போட முடியாது. அந்த இடங்களுக்கு இந்த 15 லிட்டர் ஸ்டாண்டலோன் வாட்டர் ஃபில்டர் மிகவும் ஈஸியாக எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக இருக்கும். அருவி நீரோ இல்லை ஓடையோ ஒரு குட்டையோ ஏதோ ஒரு நீர் இருந்தால் கூட அதை எடுத்து அவர்கள் இந்த குடிநீர் வடிகட்டியில் ஊற்றி அதை அவங்கள் சுத்த குடிநீராக மாற்றி குடித்து கொள்ளலாம். பல இடங்களில் நாங்கள் இந்த நார்த் ஈஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். முக்கியமாக சொல்ல வேண்டும், பன்னாட்டு நிறுவனங்கள் பல செய்யாத விஷயத்தை நம் நாட்டில் உள்ள ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக நான் அதை அவங்களுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை பெருக்கு பொருளாக மாற்றி ஸ்கேல் அப் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. நான் அதை பொருளாக மாற்றி ஆர்சனிக் ரிமூவல், அப்புறம் ஃப்ளூரைட் ரிமூவல். ஆர்சனிக் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் கொடுக்கும். நிறைய பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் மருத்துவமனைகளில் கேன்சர் பேஷண்ட்ஸ் எதுக்கு சேர்கிறார் என்றால் புகையிலை அதிகமாக சாப்பிட்டோ இல்லை சிகரெட் குடித்தோ அது வரதில்லை. துக்கமான விஷயம் என்னவென்றால் ஆர்சனிக் என்னும் பொருள் அளவுக்கு அதிகமாக நீரில் இருப்பதனால் ஏழை எளிய மக்கள் நிறைய இறந்து போகிறார்கள். அந்த ஆர்சனிக்கை எடுப்பதற்கு எந்த பன்னாட்டு நிறுவனமும் எந்த குடிநீர் வடிகட்டியும் செய்யவில்லை. ஆனால் ஆத்ம நிர்பார் பாரத் சித்தாந்தின்படி நாம் தயாரித்த நமது ஐஐடி கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞான கோப்பை நான் அதை ஒரு பொருளாக மாற்றி ஆர்சனிக் ரிமூவல் ஃபில்டர் என்று முதன்முறையாக உலகத்திலேயே முதன்முறையாக நாம் கொண்டு வந்த பெருமை நமது இந்தியாவை சாரும். ஸோ மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா என்ற திட்டத்துக்கும் இது மிக உகந்தமான ஒரு பொருள். அதேபோல் ஃப்ளூரோசிஸ், எலும்புருக்கி நோய் பல்லுருக்கி நோய் என்று சொல்கிறார்கள். ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ், டென்டல் ஃப்ளூரோசிஸ் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். அதிகமாக ஃப்ளூரைடு தண்ணீரில் இருந்தால் அது பல்லை உருக்கிவிடும், இல்லை எலும்புருக்கின வெறும் கை கால்கள் சப்பையாக இழுத்து கொண்டு நடக்கும் ஒரு துர்பாகியமான ஒரு நிலை இருக்கும். இங்கே பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஹோசூர் இந்த ஏரியாக்களில் அதிகமாக இருக்கிறது. அதற்கும் எந்த குடிநீர் வடிகட்டியும் தீர்வு தராத நிலையில் அதையும் ஆத்ம நிர்பார் பாரத் என்ற சித்தாந்தத்தின்படி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு ஆராய்ச்சி பேப்பர் கட்டுரை, அதை நான் அதை எடுத்து பன்மடங்காக எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆராய்ச்சி செய்து ஃப்ளூரைட் ரிமூவல் ஃபில்டரும் முதலாக உலகிலேயே கஸ்டமைஸ்டு வாட்டர் பியூரிஃபையர் செய்ததென்றால் அது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் நமது நாட்டின் பல கொள்கைகளை சார்ந்து எங்களை போன்ற இளம் இனோவேட்டர்ஸ் அண்டு விஞ்ஞானிகளுக்கு ஊக்குவிப்பு கொடுத்த மத்திய அரசின் திட்டத்தின் மூலமாக என்னை போன்ற சாதாரண மனிதன் இன்று ஒரு தொழில் அதிபராக தொழில் முனைவராக இருப்பதற்கு நான் பெருமை கொள்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்கு அதிகம் இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடைநிலை மக்களான கிராம பெண்களுக்கு எனது ஃபேக்ட்ரி செங்கல்பட்டில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20 பேர் அங்கே வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இங்கே அருகில் இருக்கும் எம்ஜிஆர் நகர் குடிசை மாற்று வாரியம் வாழும் 8 பெண்களுக்கு எமது அசம்பிளி ஷாப்பில் இங்கே அவங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம், 99 விழுக்காடு பெண்கள் வேலை செய்யும் ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ். ஏனென்றால் இதில் பணம் சம்பாதிப்பது முக்கியமில்லை, நானும் லாபம் சம்பாதிக்கிறேன். ஆனால் சோஷியல் என்டர்பிரைஸ் என்றால் மக்களுக்கு, கடைநிலை மக்களுக்கு நல்ல பொருட்களை, தரமான பொருட்களை தர வேண்டும் என்ற உத்வேகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இது. நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இதை சொல்கிறேன். ஏனென்றால் நமது நாட்டின் இந்த தாரக மந்திரம் என்னவென்றால் ஆத்ம நிர்பார் பாரத். இந்தியாவின் பெருமை எல்லா இடத்துக்கும் போய் செல்ல வேண்டும் என்று நம்ம பாரத பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். G20 இந்த ஆண்டு அவர் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். என்னை போன்ற சிறு தொழில் முனைவர்கள், இன்னோவேட்டர்ஸ், இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் செய்பவர்கள் அவரோடு ஒருங்கிணைத்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்வோம். மேலும் பல ஆராய்ச்சிகள், டெக்ஸ்டைல் டை, இப்போ சாயக்கழிவு அதை எப்படி நீக்குவது, அப்புறம் லெதர், ஆம்பூர் சைட்லலாம் லெதர் வாட்டர் ரிமூவ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஃபார்மசூட்டிக்கல் மருந்து கழிவுகள் நிறைய வெளியில் வருது. அதே மாதிரி டைரி, பால் பண்ணை கழிவுகள் அது துர்நாற்றம் வீசக்கூடிய பல நீரை மாசுபடுத்துவதாக இருக்கிறது. இந்த மாதிரி ஆராய்ச்சிகளால் நான் எடுத்துக்கொண்டு செய்ய முனைவுள்ளேன். அதுவும் ஆத்ம நிர்பார் பாரத் நமது தேசத்திற்காக, நமது நாட்டிற்காக, நமது நாட்டின் கரத்தை வெளிப்படுவதற்காக செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாக கூடிய சீக்கிரமாக மக்களை சென்றடையுமாறு பல பெரும் நிறுவனங்களை சேருமாறு அதை செய்வதற்கு நான் முனைந்துள்ளேன். அதற்கு இந்த அரசு மிகவும் எனக்கு உத்வேகமாக இருக்கிறது. எனக்கு மிகவும்
பல உதவிகளை நேர்முகமாக பன்முகமாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னை போன்ற ஒரு ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர், சோஷியல் என்டர்பிரனர் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ 70,000 80,000 ஸ்டார்ட் அப்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதில் 90 விழுக்காடு மக்கள் வந்து எந்த ஒரு தொழிலதிபராகவோ இல்லை முனைவராகவோ இருந்த ஒரு பின்புலம் கிடையாது. எல்லோரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதில் நல்ல பொருட்களை தயாரிக்க வேண்டும், நல்ல சர்வீஸ் கொடுக்க வேண்டும். அது வந்து நம்ம இந்த மக்களை போய் சென்றடைய வேண்டும். ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி தயாரிக்கணும்? தேர் ஷுட் பி அ பெயின் பாயிண்ட் ஆர் அ ப்ராப்ளம், ஒரு லார்ஜர் ப்ராப்ளம். நமது சமூகத்திற்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலையோ ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை யாராலும் தீர்க்க முடியவில்லை, இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள் உபயோகிக்கிறோம், அது வந்து மீண்டும் மீண்டும் பழுதாகிறது, மீண்டும் அதை தூக்கி எறிய வேண்டியிருக்கிறது, மறுசுழற்சி செய்ய முடியவில்லை, இல்லை இயற்கைக்கு மாறாக இருக்கிறது, இல்லை பல கெமிக்கல்கள், அதெல்லாம் அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நீடு பேஸ்டு. இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், நான் இந்த சந்தைப்படுத்த போகிறேன், நான் வெளியே கொண்டு போகிறேன் அப்படின்னா வாங்கிறதுக்கு யார் இருப்பாங்க? மக்களிடம் எது அதிக தேவை இருக்கிறது, எந்த ஒரு பெயின் பாயிண்ட். ஸோ அதுதான் பேசிக்காக இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு பெரும்பாலான ஒரு விஷயத்தை என்னால் வந்து தீர்க்க முடியவில்லை, அதை நான் கண்டுபிடித்து அதை சேர்க்க முடியும் என்றால். நான் தயாரித்த குடிநீர் வடிகட்டி கூட அப்படித்தான். 73 விழுக்காடுகள் வந்து கிராமப்புற மக்கள், அவர்களால் வாங்க இயலாத நிலை, அதிக பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இந்த ஆர்ஓ வாட்டர் ஃபில்டரோ இல்லைன்னா வந்து இந்த ரெடிமேடு இந்த மின்சாரத்தினால் ஓடக்கூடிய வாட்டர் ஃபில்டர்களோ அவங்களால வாங்க முடியாது. அப்படி மீறி வாங்கினாலும் அடிக்கடி அது வந்து இப்போ பழுதடைந்து விடுகிறது, அதில் உள்ள மெம்பரேன் அதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ தேர் இஸ் அ நீடு. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக நம்ம சந்தைக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த பொருளை நம்ம வந்து எளிய குறைந்த விலையில் கொடுத்தாலே, அதே மாதிரி ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்னு போடுவாங்க. அது இல்லாமல் எளிமையாக அவங்களே வந்து ஃபிட்டிங்லாம் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் தான் இது ஆரம்பித்தேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய ஐஐடிஸ் இருக்குது. முன்னாடி வந்து 4 or 5 இருந்தது. இப்போ பாரத பிரதமர் வந்தப்புறம் 20-25க்கும் மேலான ஐஐடிகள், கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஐஐடிங்கிற மாதிரி அவர் உருவாக்கியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். என்னென்னா ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் வந்து எல்லோரும் இந்த 4 நிறுவனங்களுக்குள்ளே அவங்க போட்டி போட்டுக்கொண்டு சீட்டு கிடைக்காது. அந்தந்த மாநிலத்தில் ஒரு ஐஐடி ஆரம்பிச்சிட்டாருன்னா அதில் லாபம் என்ன அப்படின்னா, அங்கங்கே வந்து ஒரு விஞ்ஞானிகள் உருவாவார்கள். அங்கங்கே இந்த மாதிரி என்னை மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து அவங்களோட கைகோர்த்து, இப்படி நான் வந்து 3 ஐஐடியோட கைகோர்த்துக்கிட்டேன். ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி ஜோத்பூர், ஐஐடி கான்பூர். இந்த 3 ஐஐடியோட என்னோட இந்த ஐடியாஸை கொண்டு போய் சொல்லி அதை வந்து விஞ்ஞானப்படுத்தி அதை வந்து ஒரு விஞ்ஞான கூடத்தில் சீரான ஆராய்ச்சி செய்து இதை நாம் தரப்படுத்தலாம், இதை நாம் வந்து ஸ்கேலப் பண்ணலாம் என்ற ஒரு சிந்தனை வந்ததினால்தான் என்னால் இந்த ஆர்சனிக் ரிமூவல் ஃபில்டர், ஃப்ளூரைட் ரிமூவல் ஃபில்டர், அப்புறம் பாக்டீரியாவோ வைரஸோ இல்லாமல், ஏன்னா சில்வர் ஆக்சைடுன்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அது மிக சில்வர்னு சொன்னாலே வெள்ளி கலந்தாலே விலை அதிகமாகும். அதை குறைத்து குறைந்த விலையில் எப்படி வந்து இந்த கிருமிகள் வந்து உள்ளே அண்ட விடாமல் செய்ய முடியும் என்ற ஆராய்ச்சியும் ஐஐடி கான்பூர் மூலமாக செய்தேன். எது காரணம் என்னென்னா, அரசினுடைய புதிய திட்டங்கள், கல்வி எல்லோருக்கும் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு பல ஐஐடிகள் பல இடங்களில் திறந்தனால். இப்போ பார்த்திங்கன்னா ஐஐடி திருப்பதி இருக்குது, ஐஐடி அஸ்ஸாமில் இருக்குது, ஐஐடி கரக்பூர் இருக்குது, கோரக்பூர், பல இடங்களில் வந்து ஐஐடி வந்து உருவாகிருக்கு. இன்ஃபேக்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் கூட தான் ஐஐடி மண்டி, ரொம்ப அந்த இடத்துலலாம் ஒரு பெரிய கட்டடம்லாம் கட்டி வந்து ஒரு பெரிய நிறுவனம், ஏன்னா ஏக்கர் கணக்காக கட்டணும். பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருந்த நிலைமையை மாற்றி விஞ்ஞானிகள் இங்கேயே பொருட்களை உருவாக்குவதற்கும் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி செய்வதற்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசு, நமது பாரத பிரதமர் மோடி என்றால் அது மிகையாகாது. ஏனெனில் அத்தனை பேருக்கும் ஒரு உத்வேகம். அதே போல் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்த பிறகு அதே மாதிரி பள்ளி நிலையங்களில் அட்டல் டிங்கரிங் லேப்னு வச்சுருக்காங்க. அட்டல் டிங்கரிங் லேபில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு போட்டி வைக்கிறார்கள். நீ ஒரு புதிய கண்டுபிடிப்பு, அவரால் அந்த பொருள் எப்படி செய்வது, என்ன பொருள் உபயோகப்படுத்துவது, அதெல்லாம் கூட எங்களை போகிற மென்டர்ஸ், நான் வந்து அட்டல் டிங்கரிங் லேபில் மென்டராக இருக்கேன். அங்கே போய் அவங்க குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஐடியா, பிரில்லியன்ட் ஐடியா, உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு பொண்ணு வந்து சேலம் கிட்ட, அந்த பொண்ணு இந்த இஸ்திரி பாக்ஸு, நிறைய கறியெல்லாம் வந்து எல்லோரும் எரிக்கிறாங்க, அந்த மாசுபடுது, அந்த இஸ்திரி போடுறவர் வந்து அந்த புகை அவரை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதனால் ஆஸ்மா பிரச்சனை வருது, இந்த மாதிரி கறி எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணால், இந்த இஸ்திரி கடை மேலேயே ஒரு சோலார் பேனலை போட்டுட்டு அந்த ஹீட்டில் வந்து இஸ்திரி பாக்ஸு, சின்ன ஐடியா, சிம்பிள் ஐடியா. அந்த பொண்ணு உலகளவில் இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போட்டி, பிரின்ஸ் ஹாரி, பிரின்ஸ் வில்லியம் வந்து ஒரு
எர்த் ஷாட் ப்ரைஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. பல கோடிகள் பெறும். அந்த பரிசை முதலாக நம்ம இந்திய பள்ளி மாணவி கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருந்தால் அந்த அடல் டிங்கரிங் லேப் அந்த திட்டம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 20,000-30,000 பள்ளிகளில் இந்த நாடு முழுவதும் அடல் டிங்கரிங் லேப் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. பள்ளி படிப்பு தவிர பிற விஷயங்களில் அவர்கள் சிந்தனைகள் போக வேண்டும் என்பதற்காக அதுக்குண்டான மூலப்பொருட்கள், அந்த எக்ஸ்பெரிமெண்டிங் லேப் கருவிகள், அதெல்லாம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்குறாங்க. எப்படின்னா இந்த ஸ்கூல் முதல்ல அப்ளை பண்ணணும். அந்த டீச்சர் யாராவது ஒரு விஞ்ஞான ஒரு டீச்சர் வந்து சயின்ஸ் டீச்சர் வந்து அதுக்கு வந்து அவங்க எல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணாங்கன்னா உடனே எந்த ஒரு என்ன சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸோ யாரோட இதுவும் தேவையில்லை. நேராக அடல் டிங்கரிங் லேபில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா எல்லாரையும் அதே மாதிரி நிர்பந்தப்படுத்துறதும் கிடையாது. குழந்தைகள் அவர்களாகவே உள்ளே போய் எனக்கு இந்த இது ஐடியா இருக்குது, இதை நான் வந்து சந்தைப்படுத்தணும், இல்லைன்னா எப்படி மேலே கொண்டு போய் நான் வந்து ஒரு தொழில் அதிபராகவோ இல்லை ஒரு இன்னோவேட்டர் ஆகணும், ஒரு வேலையை தேடி போகாமல் மக்கள் வந்து சுயமாக சம்பாதிப்பதற்கான ஒரு மிக சிறந்த வழிகாட்டி இந்த இது பார்த்திங்கன்னா அடல் டிங்கரிங்கில். அதுக்கப்புறம் காலேஜுகளில் இன்றைக்கி வந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குற வேலைக்கு இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 10 லட்ச ரூபா இமீடியட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மிக நன்றாக செய்கிறார்கள். அவர்கள் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து ஒரு கோட்டு மார்க்கெட் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே மாதிரி நல்ல சந்தை பொருட்கள் பண்ணால் 1 கோடி ரூபாய் வந்து எந்த முதலீடோ இல்லைன்னா அந்த கொலாட்டரோ இல்லாமல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திட்டம் கொடுக்கிறது. அது தவிர போனீங்கன்னா பைராக் போன்ற திட்டங்களில் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்வதற்கென்றே அரசுக்குண்டான இது. அப்புறம் ஸ்டெப்புங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. அதில் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு எந்த ஒரு கொலாட்டரோ லோனோ கிடையாது. இது வந்து ஒரு கிராண்ட் மாதிரி டைரெக்டாக அந்த பணம் வரதுனால பண பொருளாதார சிக்கல் இல்லாமல் நான் என்னுடைய ஆராய்ச்சியை இப்போ பரிபூர்ணமாக செய்வதற்கு பல திட்டங்கள் எனக்கு தெரிந்த 4-5 திட்டங்கள் நான் சொன்னேன். இது தவிர பல திட்டங்கள் வந்து இளம் விஞ்ஞானிகளுக்கு, ஊக்குவிப்பாளர்களுக்கு, இன்னோவேட்டர்ஸ்க்கு இந்த அரசு செய்து கொடுக்கிறது. அதற்கு என்னை போன்ற மக்களுடைய பங்களிப்பு எப்பொழுதும் இருக்கும். பல ஸ்டார்ட் அப்புகள் இந்த மாதிரி பொருள் எப்படி செய்ய வேண்டும், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், என்ன ப்ராசஸில் செய்யணும், இந்த மாதிரி என்னிடம் வந்து உதவி கேட்டால் கூட நானும் பல ஸ்டார்ட் அப்புகளை வந்து ஊக்குவித்து கொண்டிருக்கிறேன். இன்ஃபேக்ட் பல பேருக்கு வந்து அந்த ப்ரோட்டோடைப்பு ஃபஸ்ட்டு அந்த எப்படி அந்த மாதிரி செய்து பார்க்கணும், அதை வந்து சந்தைப்படுத்தி அதை வந்து மக்கள் உபயோகப்படுத்தி அதற்கு அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து முதல்ல அந்த பொருள் எப்படி பண்ணணுன்னே தெரியாதவங்களுக்கு நான் உதவி செஞ்சிட்ருக்கேன். ஐஐடியில் ஜீரோ கார்பன்ற ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஜீரோ கார்பன் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடே வெளியே இல்லாமல் எப்படி வந்து பொருட்களை கொண்டு செய்வது, பல இதில் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் சரி, இல்லைனா எரிபொருள், இல்லைனா பேட்ரி, இந்த மாதிரி பல இதில் வந்து ஜீரோ கார்பன் காம்படிஷன் நடத்துகிறாங்க. அதில் நான் வந்து ஒரு ஜட்ஜாக போகிறேன். அப்போ கூட அந்த போட்டி முடிஞ்ச உடனே நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் வந்து என்னிடம் வந்து உதவி கேட்கிறார்கள். அதையும் நான் செய்வதற்கு பெருமைப்படுகிறேன். நிறுவனர் காமகோட்டி ஐஐடியில் இருக்கார். அவர் கூட இந்த மாதிரி சிறு பங்களிப்பு, சிறு இன்னோவேட்டர்ஸ் வந்து நிறைய ஊக்குவிப்படுத்துகிறாரு. ஐஐடி லேப் முன்பு வந்து யாருமே உள்ளே போய் ஒரு ஐஐடி லேப்லலாம் வந்து ஒரு உதவி செய்ய முடியாது. அது வந்து ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் ஒரு நல்ல ஒரு லேப்லாம் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி இன்னோவேட்டர்ஸ் போய் அதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதற்கும் வந்து இந்த அரசாங்கம் மிகவும் உபயோகரமாக எங்களுக்கு பங்களிப்பு அளிக்கிறது. பல இந்திய நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் ஆகட்டும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜல்சக்தி நிர்மாணம் ஆகட்டும் சரி, இல்லைனா ஜல்ஜீவன் மிஷன் ஆகட்டும் சரி, இல்லை ஐஐடிகள் ஆகட்டும் சரி, நம்ம நாட்டில் இந்த நிறுவனங்களின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அகாடமியா இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்னு சொல்லுவாங்க. முன்னாடி அது இல்லாமல் இருந்தது. ஐஐடி என்றால் யாரோ மிகவும் போக முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குக்கூன் மாதிரி இருந்தது. அதை உடைத்தெறிந்து ஏழை எளிய மக்களும் சுலபமாக நம்ம இன்னோவேட்டர்ஸ்களும் இந்த மாதிரி நிலையங்களை சார்ந்து பல புதிய கண்டுபிடிப்புகள் செய்வதற்கு இந்த அரசாங்கம் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அதற்கும் நான் வந்து நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன்.